ஹலோ ஃபார்மர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா நம்ம வந்து ஒரு 2 கிராப்பை கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இதுவரை மேக் பண்ணாத வீடியோவாக இருக்கும். அதாவது என்னென்ன கிராப் அப்படின்னா மல்லிகை செடியையும் முருங்கை மரத்தையும் இந்த 2 பயிரையும் ஒப்பிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தொகுத்து பேச போகிறோம். ஸோ அதாவது இந்த 2 பயிருக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. நம்ம வந்து இதில் வந்து இருக்க எல்லா வேறுபாடுகளையும் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இந்த 2 பயிரை விவசாயம் பண்ணுறதுக்கு விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான பயன்களை வந்து இது கொடுக்கும். அதாவது இப்போ மல்லிகையில் வந்து நமக்கு பூக்கள் தான் மகசூல். ஆனால் முருங்கையில் வந்து பூக்கள் மகசூல் கிடையாது. காமன் கிராப்ஸ் மாதிரியே முருங்கை மரத்துலேயும் பூக்கள் பிஞ்சு பிடிச்சி அந்த பிஞ்சுகள் சீராக வளர்ந்து காய்கள் அறுவடை ஆனால் தான் அதில் வந்து மகசூல். ஸோ நம்ம வந்து இந்த பயிர்லேருந்து கிடைக்கிற மகசூல் இதை மட்டும்தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேச போகிறோம். அதாவது இப்போ மல்லிகை அப்படின்னு எடுத்துட்டோம்னா மல்லிகையில் நம்ம வந்து அறுவடை செய்யக்கூடிய பூக்களை சந்தைப்படுத்துறதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். அதில் வந்து இந்த பூக்கள்லேருந்து நம்ம சென்ட் எடுக்கிறத பற்றி, அதாவது பூக்களை பூக்க விட்டு பறித்து அதை வந்து காய வச்சு பியூர் சென்ட் உற்பத்தி செய்கிறது இல்லைனா அதை சந்தைப்படுத்துறது இந்த மாதிரியானது இல்லாமல் அதேமாதிரி முருங்கையில் வந்து இலைகளை காய வச்சு பவுட்ராக்கி அதை சந்தைப்படுத்துறது இல்லைனா ஃப்ளவர்ஸை காய வச்சு பவுட்ராக்கி அதை சந்தைப்படுத்துறது இந்த மாதிரியான வருமானம் ஈட்டக்கூடிய முறைகளை பற்றி இல்லாமல் நம்ம வந்து டேரெக்டாக மகசூலை சந்தைப்படுத்துகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 கிராப்ஸோட கிளைமேட் ரெக்யர்மெண்ட்ஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது இந்த 2 கிராப்புமே அதிக வெப்பம் விரும்பக்கூடிய பயிர் தான். அதாவது அதிகமான மழை பெய்யும் போது தொடர்ந்து ஈரப்பதமாகவே இருக்கும்போது இந்த 2 பயிர்லையுமே மகசூல் எடுக்கிறதுங்க சிரமம் தான். ஆனால் இந்த 2 பயிருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போது மழைக்காலத்தோட பிகினிங்கில் மழைக்காலத்தோட ஆரம்பத்தில் எந்த மாதிரி இந்த 2 பயிர்லையும் மகசூல் வந்து குறையும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறோம். இப்போது மல்லிகைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்லிகையில் வந்து ஒரு தாவரநிலை வளர்ச்சி ஆரம்பித்து பட்ஸ் மொட்டுகள் இனிஷியேட் ஆனதுக்கு பிறகு அந்த பூஞ்சுற்று நம்ம எந்த அளவுக்கு கொப்புகளில் இருக்க வச்சு அதில் அதிகமான மொட்டுகள் கொண்டு வந்திருக்கோமோ அந்தளவுக்கு நீண்டு பூக்கும். ஸோ தோராயமாக 15லேருந்து 25 நாட்கள் 30 நாட்கள் வரை கூட போக்கும். ஸோ இது வந்து செடியோட வயது, நம்ம பராமரிச்சிருக்க பராமரிப்பு இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் அமையும். இப்போ உதாரணத்துக்கு அக்டோபரோட பாதிக்கு அப்புறம் மழை பெய்யும்போது அந்த முதல் தாவரநிலை வளர்ச்சியில் பகல் வேளையில் வெப்பம் இருக்கிறதுனால பெரும்பாலான மல்லிகை ஃபீல்டில் வந்து மழை காலத்தோட பிகினிங்கில் முதல் சுற்றுப்பூக்கள் வந்து ஓரளவு பூக்கும். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு மழை பெய்யுது அண்ட் எந்த அளவுக்கு பகல் வேளையில் வெப்பம் பதிவாகுது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ அதிகமான மழை அப்படின்னு பார்க்கும்போது அந்த அக்டோபர் மிட்டுக்கு அப்புறம் நவம்பர் மாதம் முழுக்கவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே அதிகமான மழை பெய்யும். ஸோ இந்த அளவில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு இனிஷியேட் ஆகக்கூடிய அந்த தாவரநிலை வளர்ச்சியில் எடுக்கக்கூடிய பூக்கள் குறைஞ்சது ஒரு 15 நாட்களாவது பூக்கும். ஸோ அது வந்து அக்டோபர் 20க்கு மேலே ஆரம்பிக்கலாம். ஸோ அது எந்த நேரத்தில் மழை பெய்யுதோ இல்லைனா செடியோட பக்கம் எந்த மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பூஞ்சுற்று வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பூஞ்சுற்று தான் வருடத்தோட இயற்கையான முடிவடையக்கூடிய பூஞ்சுற்றாக இருக்கும். ஸோ இது வந்து 15 நாட்கள்லாம் பூக்கும். ஆனால் இது முருங்கை எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ முருங்கை மரம் வந்து பூக்கிறதுக்கு பார்க்கும்போது பொதுவாக 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரை அது எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது, எந்த மாதிரியான பராமரிப்பு இருக்குது இது எல்லாத்தையும் பொறுத்து பூக்கும். ஸோ அந்த 2 மாதம் பூக்கும்போது பூக்கள் முடிவடையக்கூடிய சமயத்தில் பிடிக்கக்கூடிய காய்கள் பெரும்பாலான முருங்கை வகைகளில் கட்டை காய்களாக தான் வரும். ஓரிரு முருங்கை வகைகளில் மட்டும்தான் காய்கள் வந்து முழுவதுமாகவே ஓரளவு வளர்ச்சியாக வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது முருங்கை மரம் வந்து பூ பூக்கக்கூடிய டைமில் இப்போது உதாரணத்துக்கு நம்ம மல்லிகை குறிப்பிட்டது போலயே இப்போ இது வந்து அக்டோபர் மாதத்துக்கு முன்னாடியே பூக்க ஆரம்பிச்சிருச்சு முருங்கை மரம். அக்டோபர் மாதத்தில் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர ஒரு 50 நாட்கள் வர பூக்கள் பூத்து பிஞ்சுகள் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அந்த பிஞ்சுகள் எல்லாமே விளையிறதுக்கு நவம்பர் மாதம் முடிகிற வரை ஆகும். ஸோ இந்த மழை காலத்தில் வந்து காய்களோட விலை அதிகமாக இருக்கும் அண்ட் காய்கள் கருக்காத வகையாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இப்போ நீங்கள் கரும்பு போன்ற வகை மரங்கள் நடவு செஞ்சுருக்கீங்க நல்லா பராமரிச்சிருக்கீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய காய்கள் வந்து கருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அந்த காய்களை சந்தைப்படுத்தும் போது முழு விலை கிடைக்கும். அதாவது விலைன்னு பார்க்கும்போது குறைஞ்சது 1 கிலோ 100 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வர நார்மலாக இருக்கும். ஸோ இது இன்னும் பகுதியை பொறுத்து விலைகள் வந்து அதிகரிக்கும். அண்ட் இந்த மற்ற கருக்கக்கூடிய முருங்கை வகைகள் நீங்கள் நடவு செஞ்சுருக்கீங்க அதில் வரக்கூடிய காய்கள்னு பார்க்கும்போது குறைஞ்சது ஒரு பாதி விலைக்காவது மகசூலை வந்து நம்ம சந்தைப்படுத்த முடியும். ஆனால் இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த முருங்கை வந்து நமக்கு அந்த பூ பூக்கிற சமயத்தில் மழை பெய்யக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம மழை காலத்தோட பிகினிங்கில் மழைக்காலம் ஆரம்பிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து இந்த 2 பயிர்லையும் மகசூல் எடுக்க முடியுமா அப்படிங்கிற பற்றி தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ மல்லிகை பொறுத்தவரை ஒரு பூஞ்சுற்று எப்படியாவது ஆரம்பிச்சிடும். அந்த பூஞ்சுற்று குறைஞ்சது 15 நாட்களாவது நீடிக்கும். அதுக்கப்புறம் வந்து மழை காலத்தில் பூக்கள் எடுக்கிறதுங்கிற வந்து நம்ம எந்த மாதிரி அன்சீசனல் ஃப்ளவரிங்காக செடியை பக்குவப்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான். இருந்தாலும் கூட அந்த பூக்கள் பூக்கும் சதவீதம் அப்படிங்கிறது வந்து நம்ம மழை எவ்வளோ பெய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். ஏன்னா அதிகமான மழை பெய்யும்போது நம்ம செடியை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும்போது செடிக்கு தான் தீங்கு அமையும். ஸோ அதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. நார்மலாக பார்க்கும்போது இயற்கையாக மல்லிகை செடி வந்து அந்த பூஞ்சிட்ருக்கு அப்புறம் பெரிதளவு பூக்காது,
கொடிக்கொப்புகள் தான் நிற்கும். இரட்டை இலைகள் தான் அதிகமான அளவில் எடுக்கும். ஓரிரு செடிகளில் வேணால் ஓரிரு பூக்கள் இயற்கையாக பூக்கும். ஸோ இது முருங்கை மரத்தில் பார்க்கும்போது இந்த கடைசி கட்ட காய்கள், வருடத்தோட கடைசி கட்ட காய்கள் தான் இந்த மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர பூ பூத்து பிஞ்சு பிடிச்சிருந்த பிஞ்சுகள் தான் வளர்ச்சி அடைஞ்சு மழை காலத்தில் அறுவடை செய்யும். ஸோ அது வந்து வருடத்தோட கடைசி கட்ட காய்களாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து முருங்கை மரத்தில் நம்ம வந்து அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வர முடியும். ஆனால் அது வந்து டிசம்பர் மிட்டுக்கு அப்புறம் மழை வந்து பெரிதளவு குறைஞ்சி பனி மட்டும் இருக்கக்கூடிய சமயத்தில் முடியும். ஆனால் இது வந்து வெயில் காலத்தில் இருக்க அளவுக்கு முடியாது. அண்ட் பிஞ்சுகளுமே அதிக அளவு பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். காரணம் சாரஞ்சு மூச்சு தாக்குதல், புழு தாக்குதல் இது எல்லாமே தீவிரமடைந்து காணப்படும். அண்ட் பூக்கள் உதிர்வை நம்ம குறைக்கிறதுக்கு மிகுந்த சிரமப்பட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் இதோட நார்மல் சீசன் ஆரம்பிக்கிறது வந்து எப்போதுமே பிப்ரவரி எண்டில் தான் ஆரம்பிக்கும். இயரோட ஃபஸ்ட்டில் பனிக்காலத்தோட முடிவில். அதாவது பிப்ரவரி மாதத்தில் பகல் வேளையில் வெப்பநிலை அதிகரிக்க பூக்கள் வந்து உதிர்வுக்கு தன்னாலே குறைஞ்சி அதுக்கப்புறம் பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகி தான், அப்படி இல்லைனா ஜான்வரி எண்டில் ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பூக்கள்லாம் வருடத்தோட முதற்கட்ட காய்களை கொண்டு வரதுக்கான ஃப்ளவரிங் ஸ்டேஜாக இருக்கும் முருங்கை மரத்தை பொறுத்தவரை. அண்ட் மல்லிகைலையுமே அதே மாதிரி தான். இந்த 2 பேருமே நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அதிக வெப்பம் விரும்பி பயிர் அப்படிங்கிறதுனால இது வந்து மழைக்காலத்தோட ஆரம்பிக்கும் போதே கடைசி கட்ட அறுவடையை வந்து முடிச்சிடும். அண்ட் வருடத்தோட முதல் அறுவடை வந்து 2 பேர்லேயுமே கண்டிப்பாக பனிக்காலத்தோட பாதிக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்க செய்யும். அதாவது இது வந்து இயற்கையாக ஆரம்பிக்கக்கூடிய ஃப்ளவரிங் ஸ்டேஜாக இருக்கும். இப்போ மல்லிகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிப்ரவரி மிட்டுக்கு அப்புறம் தான் எடுக்கக்கூடிய தாவர நிலை வளர்ச்சியில் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும் இயற்கையாக. அண்ட் இதுவே முருங்கை எடுத்துக்கிட்டோம்னாலும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் ஜனவரி கடைசிக்கு அப்புறம் தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். அதாவது மொட்டுகள் எடுக்க ஆரம்பித்து பூஞ்சுட்டு ஆரம்பிக்கிறது வந்து பிரத்யேகமாக பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த 2 பயிர்லேயுமே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே மகசூல் எடுக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்ய முடியும். உரிய நேரத்தில் கவாத்து செஞ்சு டிசம்பர் மாதமே கவாத்து செஞ்சு தாவர நிலை வளர்ச்சி எடுக்க வச்சு முருங்கையில் பூ எடுக்க வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனா மல்லிகையில் அரும்புகளில் மொட்டுகள் எடுக்க வைக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ மகசூல்னு பார்க்கும்போது வருடத்தோட முதல் கட்டத்தில் மார்ச் மாதத்தில் தான் 2லேயுமே மகசூல் எடுக்க முடியும். அண்ட் இப்போ இந்த 2 பயிரையும் நம்ம வருடத்தில் மகசூல் எடுக்கக்கூடிய காலங்களில், அதாவது வெயில் காலங்களில் நம்ம எந்த அளவுக்கு இந்த 2 பயிரில் சுலபமாக மகசூல் எடுக்கிற அளவுக்கு ஒற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதாவது இப்போ மல்லிகையை பொறுத்தவரை மல்லிகைக்கு வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட போல் மார்ச் மாதம் பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது அப்படின்னா வருடத்தோட கடைசி கட்ட மகசூல் வந்து அக்டோபர் பாதியிலேருந்து நவம்பர் பாதிக்குள்ளான நாட்களில் முடிவடைஞ்சிரும். அண்டு இதில் வந்து நம்ம குறிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா இதுக்கு இடையில் எவ்வளவு அன்சீசனல் ஃப்ளவரிங் பெஞ்சினாலும், அதாவது எவ்வளவு காலம் தப்பிய மழை பெஞ்சினாலும் கூட இதில் வந்து மகசூல் பாதிக்கப்படாது. அதாவது மகசூல் பாதிக்கப்படாது அப்படின்னா மகசூல் சேதமடைகிறது இருந்துச்சுனாலும் சுத்தமாக மகசூல் இல்லாமல் போகாது. அதுதான் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம். அப்படின்னா மழை பெய்யும் போது களைகள் அதிகரிக்கிறது மூலயமாவும், மல்லிகை செடிக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கூடிய மருந்துகளோட இடைவெளி குறுகிறது மூலயமாவும், மருந்துகள் வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்த முடியாமல் இல்லைனா உரிய நேரத்துக்கு பயன்படுத்த முடியாமல் தவறுறதுனாலையும் புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டு பூக்கள் சேதமடையலாம். ஆனால் பூக்கள் வந்து முழுவதுமாக இல்லாமல் ஃபீல்ட்லேருந்து போகாது. அப்போ ரெகுலராக இருக்கக்கூடிய மகசூலோட அளவு குறையுமே, ஆனால் மகசூலே இல்லாமல் போகாது. அதாவது இதில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் வந்து மழையால் பாதிக்காது. அண்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இனிஷியேட் ஆகும்போது மழை பெய்யும் போது இது வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அதிகமான கொப்புகளை தோற்றுவிச்சு அதில் மொட்டுகள் எடுக்க வைக்கிறதுக்கு வெயில் காலங்களில். ஆனால் இது அப்படியே நம்ம வந்து முருங்கை மரத்தில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து முருங்கை மரத்துக்கு பெருமளவு வேறுபடும். காரணம் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற முக்கியமான நிலையில் இந்த முருங்கைக்கு வந்து மழை பொழிவு இருக்கவே கூடாது. ஈவந்தோ முதல் கட்ட பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் போது சாரல் மழை பொழியும் போதே ஓரிரு பூக்கள் உதிர்வு ஏற்படும். ஸோ அதிகமான பூக்கள் பூக்கிறதுனால உதிர்வு ஏற்படுறது வந்து இயல்பு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பிஞ்சுகள் பிடிக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே உதிர்வு ஏற்படும் ஃபஸ்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜ்லேயே. ஸோ முருங்கை மரத்தை பொறுத்தவரை நம்ம வந்து மகசூல் சரிவர எடுக்கணும். நம்ம குறிப்பிட்டிருந்திருக்கக்கூடிய அந்த மார்ச்லேருந்து நவம்பரில் வர மகசூல் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முருங்கை மரத்தில் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய சமயத்தில் மழை பொழிவு இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் காய்கள் இருக்கக்கூடிய சமயத்துலேயும் கூட தொடர்ச்சியான அன்சீசனல் ரெயின் வந்து இருக்குது அப்படின்னா காலம் தவறிய மழை வந்து தொடர்ந்து பொழிந்து கொண்டே இருக்குது. அப்படிங்கும் பட்சத்தில் காய்கள் இந்த வெயில் காலத்தில் கூட கருக்கும். அது ஏன் அப்படின்னா மண்ணில் ஈரப்பதம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனாலையும் காய்கள் நனைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது. அதாவது பாஸ்பேட் ஃபெர்டிலைசர் நீங்கள் அதிக அளவு பயன்படுத்தும் போது இந்த காய்கள் கருக்கிறது வந்து நீங்கள் மழை காலத்துலேயும் கூட ஓரளவு ப்ரிவென்ட் பண்ணலாம். அதாவது மழை காலத்தோட மிட் வரை ப்ரிவென்ட் பண்ணலாம். அண்ட் வெயில் காலத்தில் வந்து இந்த காய்கள் கருக்கிறது ஏற்படுறத முடிஞ்ச அளவு தவிர்க்க முடியும். ஏன்னா இந்த பாஸ்பேட் சத்து குறையிறதுனால தான் உடனே இந்த மாதிரி காய்கள் வந்து கருக்க ஆரம்பிக்கிறது.
ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு மழை இருந்தாலும் கூட நமக்கு வந்து அன்சீசனல் ரெயின்ஃபால் பொழியும்போது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பெஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு நேரடியாக மகசூல் வரதே பாதிக்கப்படும். அந்த மகசூல் வரது தாமதப்படும். இது எல்லாமே நடக்கும். அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கொலாப்ஸ் ஆகும். இதெல்லாம் தாண்டி அதிகமான காய்கள் இருக்கும்போது தொடர்ச்சியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து காய் கறுக்காத ரகமான கரும்பு முருங்கை இல்லாமல் மற்ற எந்த ஒரு முருங்கையும் நடவு செஞ்சு பயிர் செஞ்சிட்ருக்கீங்க. அதில் மகசூல் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து அன்சீசனல் ரெயின்ஃபால் இருக்கும்போது அந்த காய்கள் கறுக்கிறதுங்கிறது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது தான். ஸோ அப்படி இயல்பாக நடந்துச்சுனாலும் கூட எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்கக்கூடிய காய்கள் கறக்கும்போது சந்தைப்படுத்தும் போதும் அதோட மதிப்பு வெயில் காலத்துலேயும் குறையும். ஸோ இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா வெயில் காலத்தில் ஒரே ஒரு அன்சீசனல் ரெயின்ஃபால் மட்டும் பொழியும்போது விலையை வந்து பெருமளவு ஏறாது. ஸோ அப்படி இருக்கும்போது குறைந்த விலையிலையும் பாதி விலைக்கு தான் அந்த காய்கள் வந்து சந்தைப்படுத்த முடியும். ஸோ இந்த 2 பயிரில் வரக்கூடிய மகசூலை நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு இந்த கிளைமேட்டில் அதாவது இந்த அன்சீசனல் ரெயின்ஃபால் வந்து எந்த மாதிரி மகசூலோட விலையை வந்து குறைக்க செய்யும், மகசூலோட விலையை வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது அன்சீசனல் ரெயின்ஃபால் பொழியும்போது மல்லிகை செடியில் வரக்கூடிய மகசூல் வந்து இல்லாமல் போகாது. ஆனால் முருங்கையை பார்க்கும்போது மகசூல் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மகசூல் வந்துச்சுனாலும் அதை நம்ம சந்தைப்படுத்தும் போது மதிப்பு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக பார்க்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.